பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஞான சரியை 23வது பாடல். பொருட்டல் நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கு இது நான் புகழ்வது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதிதுவே. மருட்டு உலகில் இருட்டு உலகில் மடிவது அழகலவா மரணமிலா பெருவாழ்வில் வாழ்மின் இங்கே பொருள் திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினே நும்மை அடுப்போரோ அன்றி நின்று தடுப்போர் மற்ற இலையே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞான சரியை பாடல் 23. இந்த அற்புதமான ஞான சரியை பாடலுக்கு பேராசிரியர் வே. ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தெளிவுரை. இவ்வுலகிலே இப்போது நீங்கள் அனுபவிப்பவை எல்லாம் சத்தியத்தன்மை உடையவன அல்ல, பொய்யே. இதே இங்கே நான் சொல்ல வேண்டியதில்லை. நாள்தோறும் உங்கள் மத்தியில் ஆய்ந்து கண்டவைகள் மயக்கம் நிறைந்த மருட்டுகின்ற பொய்மைகளை கொண்ட உலகத்தாராகிய நீங்கள் அறியாமை என்ற இருள் நிறைந்த உலகில் வாழ்வது அழகல்லவா? மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் வாருங்கள். இவ்வுலகிலே சத்திய திறன் வாய்ந்த சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இணையுங்கள். சிற்சபை அமுதம் அருந்துங்கள். அன்பின் வழி நின்று அருள் தன்மையை பற்றி எண்ணியவாறு அருளிலே திளைத்து விளையாடுங்கள். நீங்கள் அறிவியிலே திளைத்து ஆடும்போது உங்களை அடுத்து நின்று அனுபவிக்க வருபவர்கள் இருப்பவர்கள் இல்லாமல் உங்களை தடுத்து நிற்பவர் எவரும் இல்லை என்று பேராசிரியர் வே. ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. பொருட்டல் நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கு இது யான் புகழ்வது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதுவே. மருட்டு உலகில் இருட்டு உலகில் மருட்டு உலகீர் இருட்டு உலகில் மடிவது அழகலவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்மின் இங்கே பொருள் திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினே நும்மை அடுப்போரை அன்றி நின்று தடுப்போர் மற்ற இலையே என்ற இந்த ஞானசரியை 23வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த பெரிய உலகில் இயற்கை பொருளும் சக்திகளும் எத்தனையோ வழங்கப்பட்டு உள்ளார்கள். அவற்றோடு செயற்கை முறையால் எந்திர தந்திர சகாயங்களோடு எவ்வளவு போக பொருள்கள் ஆக்கி கொண்டு உள்ளார்கள். இவைகளெல்லாம் தூய்க்கின்ற சுகபோக வாழ்வு பொய்த்து போவதுதானே. இந்த உண்மை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்வது. நீங்களே உங்களுடைய தெளிந்த மனதிலே கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள்.
கண்டுகொண்ட பின்னரும் ஏனோ நீங்கள் புலபோகத்தில் இச்சை உறாது உழலுகின்றீர்களே, தெரியவில்லையா? அறிவு தெளிவில்லாத மருள் நிலையில் வாழ்ந்துவிட்டு முடிவில் அறிவு விளக்கமும் உயிர் விளக்கமும் முற்றும் மறந்து பட்டு இருள் ஊறுகின்ற மரணமில்லா மரணநிலை அடைவது அழகல்லவா? இதனால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது அழகு என்பது குறிப்பு. அந்த நித்திய வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் இங்கே வந்து சேருங்கள். இந்த இடத்திலே சுத்த சிவ சன்மார்க்கம் வெளிப்பட்டு விளங்குகின்றது. அந்த மார்க்கம் பொருள் திறன் சேர்ந்த ஒன்றாகும். அதாவது மெய்ப்பொருளின் உண்மை சக்தி விளக்கம் பெற்றுள்ளதாகும். அருட்ஜோதி நெறியை சுத்த சிவ சன்மார்க்கமா உள்ளதாம். இம்மார்க்கத்தினால் இவ்விடம் வந்து இந்த சிற்சபையில் சேர்ந்து விடுங்கள். இந்த சிற்சபையில் அன்பருக்கு மிக தித்திக்கும் அமுதம் நிரம்பி உள்ளது. நீங்களும் இங்கே உற்று அன்பால் உருகுவீர்களாயின் அச்சிற்சபை அமுதம் அருந்துவீர்களாவார்கள். அல்லது அமுது உண்டு அம்பல வாழ்வு வாழ வாழ அன்பு முதிர்ந்து அருட்பெரும் சக்தியாக தழைக்கும். அவ்வருட்பெரும் சக்தியால் தான் திருவுள்ளம் சம்மதம் போல் நீங்களும் இவ்வுலகில் ஆடிடலாம். அப்படி ஆடுகின்ற போது எவரும் குறுக்கிட்டு தடை செய்ய மாட்டார்கள். எல்லோரும் வந்து வந்து சேர்ந்து கொள்வார்கள், சூழ வருகின்றார்கள். அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் கூட உதவுகின்றவர்கள் ஆவார்கள். அருள் திற சேர்ந்து எண்ணியவாறு ஆடுதல். உலக அரங்கிலே வாழ்க்கை நாடகம் ஆட வந்துள்ளீர்கள் ஒவ்வொருவரும். ஆகையார் அருள் உண்மை அறிந்து அகமடைந்து அவ்வருள் சக்தியை அநேகமுற்று விளங்க இவ்வுலகிலே வாழ்க்கை நடத்துதல் வேண்டும். இந்த வாழ்வு தானே ஆடுதலாக புனைந்து கூறப்பட்டதாம். அன்றி ஆடுதல் நடனம் ஆடுதலை குறிப்பதாம். நம் அருட்பெரும் ஜோதி நடனபதி இயற்கை உண்மை வடிவோடு இயற்கை விளக்கம் செய்து கொண்டு இயற்கை இன்பத்தை வழங்குகின்றது. ஆண்டவர் நடனமாக குறிக்கப்படுகின்றதாம். அந்த அருட்பதி நடன செய்கையால் உயிர்கள் எல்லாம் வாழ்கின்றன. உண்மையை ஓர்ந்து அந்த பதி அருளை சார்ந்து கொள்ளும்போது அப்படி கலந்து கொண்டவனும் சூழுலகில் அருள் இன்பம் தழைக்க தயவு திருப்பணியை புரிகின்றவன் ஆவான். அப்பணி செயலே அவனது ஆட்டமாக குறிக்கப்படும். அவ்வாட்டத்திற்கு திருவருளே அகத்தும் புறத்தும் இருந்து உதவுகின்றதாம். புறத்தே சூழ்கின்றவர்களின் உள்ளத்திலுமிருந்தும் உதவுகின்றார் நம்பதியே. ஆதலின் அவ்வாட்டத்திற்கு தடை ஏதும் உண்டாக்காது என தெளிந்து கொள்ளலாம். அருட்திறம் சேர்ந்து ஆடுவதால் அமுதானந்த மயமாய் விளங்கலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த ஞான சரியை 23வது பாடல்ல மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்கிற நோக்கோடு சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத செய்தி. பொருட்டல நும் போகமெல்லாம் பொய்மையாம். இங்கே இது யான் புகழுவது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதுவே. மருட்டு உலகில் இருட்டு உலகில் மருட்டு உலகில் இருட்டு உலகில் மடிவது அழகல்லவே. மரணமில்லா பெருவாழ்வில் வாழுமின் இங்கே பொருள் திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே. அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினே நும்மை அடுப்போர் அன்றி நின்று தடுப்போர் மற்ற இலையே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞான சரியை பாடல் 23. நல்ல கருத்தை
பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்களும் சாமி சரவணானந்தா அவர்களும் நமக்கு சொல்கிறாங்க. ஆகவே உண்மையான ஏக இறைவனை நாம் தான் நாடி செல்ல வேண்டும். மூச்சை கவனி, பேச்சை குறை என்று மூச்சையே கதாகதம் செய்து கொண்டு உள்மூச்சு வாங்கணும். வெளிமூச்சு விட்டால் நம்ம மரணம் நமக்கு வந்துவிடும். புற வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து மடிந்து போக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் நாம் அக வாழ்க்கையிலே ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும் என்கிற நோக்கோடு நாம் பயணிப்போமானால், அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த நாண சரியை பாடல்லையும் அகவல் வரிகள்லையும் திருவடி புகழ்ச்சி திருவடி நெகிழ்ச்சியிலும் சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலும் சொல்கிறார். வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாடலையும் உணர்ந்து அதை மக்கள் எல்லாருக்கும் பயனுற வேண்டும், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற நோக்கோடு வள்ளல் பெருமான் பாடக்கொடங்கிய இந்த அற்புதமான பாடலை நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்து உண்மை நிலையான மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வான்காந்தத்தில் என் எண்ணத்தை கலக்க விடுகிறேன். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று ஏக இறைவனை எண்ணி வணங்கி எல்லாம் அல்ல இறையாற்றலுடைய துணையோடு இந்த நாண சரியை 23வது பாடலுடைய கருத்தை நாம் உள்வாங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஏக இறைவனை நினைத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.